ஹலோ காய்ஸ், எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க ஐபிஎல் மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும். அந்த மேட்சை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஐபிஎல்லில் ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது சிஎஸ்கே, எம்ஐ, கேகேஆர் அந்த டீமுக்கிட்ட இப்போது இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் கேட்டால் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் 2 பாலுக்கு 2 ரன் அப்படிங்கிற ஒரு மேட்ச்சில் தோற்று போகிறது அப்படிங்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஓடில் நான் ஒத்துக்கிறேன், இன்ஜுரி தான் டேவிட் மில்லர். பட் ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ட்ராவாவது பண்ணணும்னு ஒரு தாட்டில் கண்டிப்பாக அந்த ரன் ஓடி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகேவா? அதை பற்றியும் தூத்துக்குடியில் சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஓகேவா? அதை பற்றியும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் ரஜினி சார் வந்து ஒரு செய்தியாளரில் அவங்களுடைய மீட் பண்ணது விஜய் ப்ளஸ் ரஜினி ப்ளஸ் சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸாக போயிட்டுருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கருத்து வந்து பதிவு பண்ணுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச். இப்போல்லாம் நீங்கள் ஐபிஎல் பார்த்தீங்கனாலே 200, 220, 240, 260 அந்த மாதிரி தான் டோட்டல் போகுது. அதை கூட ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க, அதுதான் மேட்ச்சு. பட் ஆனால் பவுலருக்கு ஒரு மேட்ச்சே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை விட்டுரும், மேட்ச் இப்போ இப்படி தான் போகுது, நிறைய ஏர்னிங்ஸ் பார்க்கணும், நிறைய பவர் ஹிட்டிங்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிசிசிஐ பண்ணுறாங்க. அது நமக்கு தேவையில்லாது. ஓகேவா? 209 அடிக்கிறாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஓகேவா? அதை வந்து சேஸ் பண்ணணும். ஓகே, 210, 211 அதெல்லாம் ஒரு டோட்டலே கிடையாதுங்கிற மாதிரி தான் போச்சு. நான் சேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அந்த பட்லர் நல்ல ஒரு அதிரடி, சுப்மன் கில் நல்ல ஒரு அதிரடி, அப்படி இப்படி கொண்டு 200+ டோட்டல் போயிடுச்சு. ஓகேவா? அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்க 210, 211. ஓகேவா? அதை சேஸ் பண்ணணும். நல்ல ஒரு சேசிங் தான். கேஎல் ராகுல் 10 நிமிஷம்க்கா நல்ல அந்த ரன் ரேட்டை 10 அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க. 11க்கு போகும்போது 10 நிமிஷம்க்கா ஒரு ஷாட், பெரிய ஷாட்டுக்கு போனார், அவுட் ஆனார். ஓகே, பின்னாடி வந்தவங்களும் கொஞ்சம் அடித்து கொடுத்தாங்க. அப்படி இப்படி கொண்டு மேட்சை போகுது. ரஷீத் கான் கொஞ்சம் டைட்டாக ஓவர் போட்டார். 4 ஓவருக்கு 17 ரன்ஸ், ஐ திங்க் 3 விக்கெட்ஸ் நினைக்கிறேன். அந்த டைட் ஓவர் இருந்துமே அந்த 4 ஓவருக்கு அந்த ரன்ன பால் கூட அடிக்காமல் இருந்துமே மீதி கூட 16 ஓவர்ஸில் கன்வெர்ட் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இடையில டேவிட் மில்லர் வந்தார், கொஞ்சம் இன்ஜுரி ஆனார். ஓகேவா? இன்ஜுரி ஆகிட்டு வெளில போனார். அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் ரொம்ப ஒரு 18 பாலுக்கு சம்திங் 45 அந்த மாதிரி சம்திங் ரன்னு தேவைப்பட்டது. மேக்ஸிமம் கை வந்து குஜராத் டைட்டன்ஸ் மேலே தான் இருந்தது. மேட்ச் வந்து அவங்க கையில் தான் இருந்தது. அப்புறம் விப்ராஜ் நிகாம் ப்ளஸ் டேவிட் மில்லர் கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. லாஸ்ட் மேட்சோடைய 3 மேட்ச்சில் 50 அடிச்சார். சமீர் ரிஸ்வி டக் அவுட் ஆனார். ஓகே, இப்போ விப்ராஜ் நிகாம் மில்லர் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை நல்லா க்ளோஸாக கொண்டு வந்தாங்க. ரொம்ப கிட்ட தான் வந்தது மேட்ச்சு. கடைசியில் 6 பாலுக்கு 13, அடுத்து 4, அடுத்து அவுட் விக்கெட், அப்படி இப்படி போய் 3 பாலுக்கு 8 ரன் இருந்தது. ஓகேவா? 6 அடிச்சார். 2 பாலுக்கு 2 ரன்னு தான். ஓகே, சரி மேட்ச் முடிஞ்சிடா, டேவிட் மில்லர் மேட்ச்சை முடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் போட்டார் பவுன்சரை, லைட்டாக அப்படி மடக்கி அடிக்க போனார் பாருங்க. ரன் இருந்தது. குல்தீப் யாதவ் ஆல்மோஸ்ட் அந்த எண்டுக்கே போயிட்டார். 1 ரன்னுக்கு அவர் வரவே இல்லை. ஓகேவா? என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே, ஹேமந்த் பதானி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, என்ன கோச் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. நிறைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப திட்டுறாங்க. அப்படி லைவ்லேயே தெரியுது. அந்த க்ரௌட்லாம் நிறைய திட்டுறாங்க, என்னடா ரன் ஓடல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பால் போடுறான், செகண்ட் பால் லைட்டாக பவுன்சர் போடுறான், ரன் ஓட பார்க்குறான், ரன் அவுட். கீப்பர் வந்து ரன் அவுட் ஆகிட்டாங்க, முடிஞ்சிச்சு மேட்ச். இதில் பவுன்சர் வேறு கேட்குறாங்க, ஒய்டு கேட்குறாங்க, நிறைய கேட்டு பார்த்தாங்க. 1.87 மீட்டர்ஸ். ஓகேவா? இல்லீகல் டெலிவரி. பட் ஆனால் 1.78 மீட்டர்ஸ் தான் லீகல் டெலிவரி தான், முடிஞ்சு போச்சு. அதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு தெரியலங்க, நான் வீடியோ போடணுன்னே எனக்கு பிடிக்கல, எனக்கு தெரியல. 2 பாலுக்கு 2 ரன் அட்லீஸ்ட் ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. குல்தீப் யாதவ் அது ஓடுறாரு, நீங்கள் ஏன் ஓடல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ரொம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து, ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்கா சோக்கர்ஸ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேட்ச் இப்போ இருந்து, ஏன்னா நீங்கள் நிறைய லீக் மேட்ச் ஆடினாலுமே இந்த ஒரு லீக்கில் 2 பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போது கரண்ட்டில். ஏன்னா எல்லா டீமுமே போட்டி போட்டு அந்த டாப் 4க்கு வராங்க. அப்படிங்கிருக்கும்போது ஒரு ஒரு ட்விஸ்டடாக ஆடின மாதிரி இருக்குது. அது என்ன நினச்சி ஆடினாங்களோ அது நமக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுடைய கருத்தை நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு அந்த கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, அது முடிஞ்சு. பாயிண்ட்ஸ் டேபிளில் எல்லாமே பெரிய டீம்லாம் கீழே தான் இருக்காங்க, சின்ன டீம் மேலே வராங்க. இப்போ சிஎஸ்கே மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸ் கணக்கை துவங்கலை. மீது எல்லா டீமே 1, கொல்கத்தா, GT 2,
அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாயிண்ட் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்க டெல்லி கேபிட்டல்ஸோட அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை பார்த்து இப்போ சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. ரெண்டாவது, தூத்துக்குடியில் நம்ம விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரம் ஓகே போகுது. அதில் நிறைய முறை அவர் நிறைய ஆடியோவும் சொல்லி பார்த்துட்டாரு, மெசேஜ் போட்டு பார்த்தாரு. பட் ஆனால் யாருமே கேட்கறதால அவங்களோட நீங்கள் பின்னாடி போகிறீங்க அப்படின்னா, அவங்க வண்டியை நீங்கள் பின்தொடர்ந்து போகிறீங்க அப்படின்னா எக்கச்சக்க வண்டி வரும். ஒரு வண்டி லைட்டாக ஸ்லோ டவுன் ஆனாலுமே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அதை நிறைய முறை சொல்லியாச்சு. சினிமாவாக பாருங்கள். அவர்கள் இப்போ சினிமா விஜய் நடிக்கிறாரு, ரஜினி நடிக்கிறாரு, கமல் நடிக்கிறாருன்னா அதை ஒரு கற்பனையாக எடுத்துக்கோங்க, ஹீரோவாக கூட எடுத்துக்கோங்க, ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஒரு பின்தொடரும் போது உங்களுக்கு சேஃப்டி இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கூட நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்தது. அதை நான் எத்தனை முறை சொல்கிறதுன்னு என்னால் புரியல. நான் ஜஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸாக நிறைய முறை சொல்லி பார்க்குறேன். பட் ஆனால் அது மேக்ஸிமம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரஜினி என்றைக்குமே ஒரு ப்ரெஸ் மீட் அவ்வளோ கொடுக்க மாட்டார். ஒன்லி பிறந்த நாள் வந்தால் கொடுப்பாரு, ஒரு சில ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் லைட்டாக ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு போயிடுவார். பட் ஆனால் அது இந்த நடந்தது சம்பவம், அதுக்கு அப்புறமே இவர் ஒரு டாக்கை போகும்போது இப்போ ரஜினி வர்சஸ் விஜய்ங்கிற மாதிரி போயிடுச்சு. கண்ணுங்களா, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு தான் காயம் வரும். அதை எதை பற்றி சொன்னால் நமக்கு இதெல்லாம் உங்களுக்கு தான் அடிப்பட்டால் உங்களுக்கு தான் காயம் வரணும். அதனால் போதைக்கு அடிமையாகிடாதீங்க. அதனால் இப்படி சொல்லி போகும்போது இதுக்கு லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. அவர் பண்ணதுக்கு இது நடந்து எக்ஸ்பெக்டடாக அன்எக்ஸ்பெக்டடாக ஐ டோன்ட் நோ. பட் ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்கிறது கண்டிப்பாக தெரியுது. அந்த செய்தியாளர் இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது திருப்பி சொல்கிறாரு, உங்களுக்கு ஜனநாயகனை பற்றி செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க. ஓகே, அதை பற்றி எதாவது சொல்லி இல்லைங்க நான் அதுவும் பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேவா? அப்போ அவர் கரெக்டாக நமக்கு இது தேவையில்லாத அப்படிங்கிறத ஒதுங்கிட்டார். ஓகே, இது ஒன்று இருக்கிட்ட. இன்னொன்று, அகமதாபாத்தில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ரெடிமேட் தோசை மாவு வாங்குவாங்க இல்லையா, அந்த தோசை மாவு வாங்கி 2 குழந்தைங்க 4 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லாம் இறந்து போயிருக்காங்க. அதே போல் அவங்க ஃபேமிலி 4 பேர், 2 குழந்தைங்க, அப்பா அம்மா, அவங்க 2 பேரும் சீரியஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்காங்க. அதனுடைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஐ திங்க் ஈவினிங் வரும். ஓகே, ஈவினிங் கண்டிப்பாக போட்டுருவேன். நான் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதோட வீடியோ நான் கீழே போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, திருப்பி சொல்கிறேன், சினிமா பிரபலங்களை சினிமாவை பாருங்கள். உங்களுடைய சேஃப்டியை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. கிரிக்கெட்டில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், அது இருக்கக்கூடாது. அது ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால் பெரிய அந்த இது இல்லாமல் நார்மலாக உங்களுடைய அந்த கேம் ஆஃப் ஸ்கில்லை மட்டும் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஓவர் கான்ஃபிடன்ட்னா ஒரு தோல்வி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இது. இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் சினிமா யூடியூப் சேனல் பை.